திருநங்கைகள் ஜமாத் சிஸ்டம் வந்து கலைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கடந்த காணொளிகள்ல நீங்க பேசியிருந்தீங்க. திருநங்கை சோனி மேம் அவர்களும் அது குறித்து பேசியிருந்தாங்க. ஆனா கலையில நாங்க எல்லாம் இன்னும் நாயக்குகளா தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்த்தரப்புல இருக்கக்கூடிய அவங்க இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் அது போட்டிருக்க காட்சிகளை நம்மளால பார்க்க முடியுது. நான் வந்து இத பதவியை வந்து ராஜினாமா கடிதம் கொடுத்து விலகிடுறேன். நான் இனிமே மாலக்கு கிடையாது. அவங்கவுங்க வீட்டுக்கு அவங்கவுங்க நாயக்கா இருந்துட்டு போங்க. எனக்கும் கூட பர்சனலா வந்து சில வாய்ஸ் ரெக்கார்டு வீடியோஸ்லாம் கூட கொடுத்துருக்காங்க. என்ன நான் மாலக்கு இல்லை, நான் நாயக்கு இல்லை, என் நாய்க்கு போ, என் மாலைக்கு போ. எல்லாருமே பணம் கொடுத்துருக்காங்கம்மா. 10லேருந்து 15 லட்சம் 20 லட்சம் ரூபாய்லாம் பணம் கொடுத்துருக்காங்க. நுங்கம்பாக்கம் சோனி கூட பாருங்க, அவங்க வீட்டு நாயக்குக்கு அவங்களும் ஒரு 10-15 லட்சம் ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க. பட் இந்த பணம்லாம் யார் தருது? அப்ப லட்சக்கணக்கில் கோடி கணக்குல 21 நாயகர்கள் கிட்ட பணம் வாங்கியிருக்கு. அவங்கள எப்படி சும்மா விட்டு வச்சிருக்காங்க? அதாவதுமா இவங்க எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா, முன்னாமா போனா போட்டோம், இந்த 19 பேர்லயும் வந்து ஒரு சிலர்லாம் வந்து இந்த நாயக்கு பதவி வேண்டான்னு விலகிலாம் போய் இருந்திருக்காங்க. எதுலயுமே கலந்துக்காம தனிச்சையாவும் இருந்திருக்காங்க. பட் இப்போ இந்த சோனி வந்து ஒரு அறிக்கை கொடுத்திருந்தாங்க. இந்த பணம் இறைக்கிறது எல்லாமே வந்துட்டு எங்களோட கல்ச்சர். எந்த காலத்துல எந்த இடத்துல சென்னையில வந்து ஒரு 5-10 வருஷத்துக்கு முன்னாடி அப்பெல்லாம் யாருமே இறக்கலையேம்மா பணம். அவங்க தன்னோட உடம்ப வந்து செதுக்கி வச்சிருப்பாங்க. ஒவ்வொன்றுத்துக்குமே ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு அவங்களுக்கு நிகரா ஒரு பொண்ணு நின்னா தோத்து போயிடுவாங்க. பட் சென்னையில அப்படியா உள்பாவடை கட்டி அதை தூக்கி லுங்கி மாதிரி கட்டின்னு சண்டை போடுறாங்க. அப்புறம் நீ பொம்பளை துணியை போட்டுக்கின்னா ஆம்பளை பையன் பண்ற சேட்டையெல்லாம் பண்ணினா அப்ப நீ யாரு? எந்த பெண்ணும் பொது வெளியில துணியை தூக்கி காசு வசூல் பண்றதுக்கு அப்ப நீ யாரு? இன்னைக்கு நான் வந்து வேசார்பாடி வெள்ளைப்பானுவை வந்து இன்னைக்கு ஒரு மீடியால பேசுறேன்னா அதை பாக்குறவங்க வீட்டுல உப்பா நல்லா கேட்டாமா, நல்லா அர்த்தமா கேட்கறா வெள்ளைப்பானு. ஆனா கூட அது மாண்டன் சாக மாட்டேது. வியாசார்பாடி பகுதியை சேர்ந்த வெள்ளைப்பானு தான் அடுத்த மாலக்காகிறதுக்கான முயற்சியெல்லாம் செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ அது நடக்கும் அப்படின்னு நம்ம பாக்குற சமயத்துல பெரியமேட அன்பு அவர்கள் வந்து ஒரு என்ட்ரி கொடுக்குறாங்களே மேம், இதுக்கான அர்த்தம் என்ன? அதாவதுமா இப்போ வந்து ஒரு ஆதி காலத்துல எங்க தாதி நண்டாயா கட்டின அந்த 1.25 ரூபாய் மடி இப்போ 11 ரூபாய் மடின்னு கட்டுறோம். அந்த மடி தான் சையினா கரெக்டான வழி. மந்த்ராவின் பார்வையில நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம கூட வெளிச்சம் அறக்கட்டளையின் நிறுவனர் திருநங்கை போராளி மந்த்ரா மேம் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம்மா. மந்த்ராவின் பார்வையில் நேயர்கள் அனைவருக்குமே மந்த்ராவின் பணிவான வணக்கங்கள். அனைவருக்குமே வந்து இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அடுத்த வருஷமாவது நம்ம அனைவருமே வந்து நல்ல சேமமா இருப்போம்னு எல்லாம் நல்ல கடவுள்கிட்ட வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். எல்லாருமே நல்லா இருப்போம். அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். உங்களுக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வருகிற வருஷமாவது திருநங்கைகள் சமூகத்துல ஒரு நல்ல மாற்றம் பிறக்கும் அப்படின்னு எதிர்பார்ப்போம். அதை தொடர்ந்து திருநங்கைகள் ஜமாத் சிஸ்டம் வந்து கலைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கடந்த காணொளிகள்ல நீங்க பேசியிருந்தீங்க. திருநங்கை சோனி மேம் அவர்களும் அது குறித்து பேசியிருந்தாங்க. ஆனா கலையில நாங்க எல்லாம் இன்னும் நாயக்குகளா தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்த்தரப்புல இருக்கக்கூடிய அவங்க இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் வீடியோ போட்டிருக்க காட்சிகளை நம்மளால பார்க்க முடியுது. உண்மையிலேயே திருநங்கைகள் ஜமாத் அந்த நாயக் சிஸ்டம் கலைஞ்சிருச்சா இல்ல இன்னும் தொடருதா அப்படின்றது குறித்து பகிர்ந்துக்கோங்க. அதாவதுமா நீங்க கேட்ட கேள்விக்கு என்ன பதில்னா, இந்த நாயக்கு சிஸ்டம் வந்துட்டு கலைஞ்சு கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆகுது. 1 வருஷம் மேலேயே ஆயிட்டு இருக்கோம். ஏன்னாக்கா நீங்க நிறைய சேனல்ஸ்ல பார்த்துருக்கலாம். அப்போ வந்து அந்த முன்னாமா வந்து ஒரு வாய்ஸ் ரெக்கார்ட் போட்டிருந்தாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் இனிமேல் நாயக்கு இல்லை, நான் வச்ச என்ன போ, நான் மாலை கிடையாது அது கிடையாதுன்னு சொல்லி போடுறேன். அப்பவே வந்து அந்த சிஸ்டம் வந்து உடஞ்சிடுச்சு, அப்பவே கலைஞ்சிடுச்சு. அஸ்திவாரம் வந்து ஆட ஆரம்பிச்சிடுச்சு. புரியுதுங்களா? அப்பவே வந்து அவங்களாம் கொஞ்சம் புரிஞ்சு உஷாரா இருந்திருக்கணும். இது முடிஞ்சு போன விஷயம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ வந்து ரீசெண்டா ஒரு மாசம் முன்னாடி திரும்பவும் அதே முன்னாமா வந்து RR சத்திரம் எதுலயோ வந்து பேசியிருக்காங்க. பேசும்போது அவங்க சொல்லியிருக்காங்க, இனிமேல் நான் மாலக்கு இல்லை, நான் வந்து இத பதவியை வந்து ராஜினாமா கடிதம் கொடுத்து விலகிடுறேன்.
நான் இனிமே மாலக்கு கிடையாது, அவங்கவுங்க வீட்டுக்கு அவங்கவுங்க நாயக்கா இருந்துன்னு போங்க, நான் இனிமே எதுக்கும் சென்னையில நல்லது கெட்டது எதுக்குமே நான் வரமாட்டேன், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல இருக்கிறவங்கள பார்க்க நான் வருவேன், அவங்களுக்கு ஏதோ உடம்பு சரியில்லைன்னா பார்க்க கொள்ள நான் வருவேன் போவேனேக்காண்டி இனிமேல் இந்த ஜமாத் சிஸ்டம்குள்ள நாயக்கு சிஸ்டம்குள்ள நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி முன்னாமா வந்து ஒரு அறிக்கை கொடுத்து எனக்கும் கூட பர்சனலா வந்து சில வாய்ஸ் ரெக்கார்டு வீடியோஸ் எல்லாம் கூட கொடுத்துருக்காங்க. வரமானது பார்ப்போம் வராங்களா இல்லையான்னு. ஏன்னா இவங்களாம் இப்படி சொல்லுவாங்க, டக்குன்னு அப்படி காலங்கள் போற போக்குல இவங்களும் ஒரு போக்குல போய் ஜாயிண்ட் ஆவாங்க. பார்க்கலாம். அதுக்கோசம் தான் இந்த வீடியோஸ் வாய்ஸ் ரெக்கார்ட்லாம் நானும் கொஞ்சம் வெயிட்டிங்ல வச்சிருக்கேன். இவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனா எல்லாருமே பணம் கொடுத்துருக்காங்கம்மா. 10 இருந்து 15 லட்சம் 20 லட்சம் ரூபாய்லாம் பணம் கொடுத்துருக்காங்க. நுங்கம்பாக்கம் சோனி கூட பாருங்க, அவங்க வீட்டு நாயக்குக்கு அவங்களும் ஒரு 10-15 லட்சம் ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க. பட் இந்த பணம்லாம் யார் தருது? எப்படி வரும் இவங்களுக்கு திருப்பி? நல்லா யோசிச்சு பாருங்க. ₹1 ₹2 லட்சக்கணக்குல எப்படி வரும்? இல்ல இப்ப ரொம்ப ஈஸியா வந்து மாலக்கா இருக்கக்கூடிய முன்னா அவர்கள் இந்த சிஸ்டத்தை நான் கலைக்கிறேன், நான் மாலக்கு இல்ல, நான் தலைவி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்போ நீங்க சொல்ற மாதிரி இவங்க எல்லாரும் பணம் கொடுத்துருக்காங்கல்ல, பணம் கொடுத்தவங்க எப்படி மேம் அவங்கள சும்மா விட்டுருக்காங்க? தங்களோட பணத்தை கேட்டு அவங்க தொல்லை பண்ணலையா, இல்ல அவங்களுக்கு மிரட்டல் விடுக்கலையா? உங்களுக்கே 2 வருஷமா எவ்வளவு பிரச்சனைகள் கொடுக்குறாங்க அப்படின்றத நம்ம பாக்குறோம். அப்ப லட்சக்கணக்குல கோடி கணக்குல 21 நாயகர்கள் கிட்ட பணம் வாங்கியிருக்கு, அவங்கள எப்படி சும்மா விட்டு வச்சிருக்காங்க? அதாவதுமா இவங்க எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா, முன்னாமா போனா போட்டோம், அதாவது ஒரு மாலுக்கு போயிட்டாங்க, சென்னையோட அஸ்திவாரமே வந்து போயிடுச்சு அப்படின்ற மாதிரி எல்லாம் யாருமே வந்து ஃபீல் பண்ணல. ஒரு மாலுக்கு போயிட்டாங்க, போனா போட்டப்போ நம்ம இருந்துப்போம். மாலுக்கு இல்லாம நாயக்குகள் இவங்க எப்படி இருப்பாங்கன்றது தெரியல. இவங்க என்ன ஒரு வழிமுறைகள்ல இதெல்லாம் கொண்டு போறாங்க இவங்க. அதாவது இவங்க எல்லாருக்குமே வந்து இப்ப இருக்கக்கூடிய இந்த 19 பேருக்குமே நான் சொல்றேன், ஒரு விஷயத்த வந்து பேசி கரெக்ட் பண்ணி அதை சரி பண்ணி திருப்பி அதை செயல்படுத்துவோன்றது கிடையாது. ஒன்று ஆஃப் ஆயிடுச்சா தூக்கி போடு, இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணு. இப்படி போகக்கூடியவங்க தான் இவங்க அனைவருமே. வந்து சிந்திக்கக்கூடிய ஒரு திறன் இவங்களுக்கு கிடையாது. இப்போ முன்னாமா வந்து போயிட்டாங்க, ஏன் என்ன ரீசனு, என்ன ஏன் இவ்வளோ பிரச்சனை போகுது, சரி நம்ம எல்லாருமே உட்காந்து பேசுவோமே, இந்த கதையை சரி பண்ண பார்ப்போம், ஏன் மாலக்க நம்ம விடணும் அப்படியெல்லாம் யோசிக்கல. முன்னாமா போயிட்டாங்களா போட்டப்போ நம்ம 19 பேர் நாயக்கு தான் அப்படின்னு. இதுல இன்னொரு பெரிய விஷயம் பாத்தீங்கன்னா, இந்த 19 பேர்லயும் வந்து ஒரு சிலர்லாம் வந்து இந்த நாயக்கு பதவி வேண்டான்னு விலகிலாம் போய் இருந்திருக்காங்க, எதுலயுமே கலந்துக்காம தனிச்சையாவும் இருந்திருக்காங்க. பட் இப்போ இந்த சோனி வந்து ஒரு அறிக்கை கொடுத்திருந்தாங்க, கடந்த வீடியோல நம்ம பார்த்திருப்போம். என்னன்னு பாத்தீங்கன்னா, சென்னையில நாயக் சிஸ்டம் முடிஞ்சிடுச்சு, சென்னையில நாயக்குங்க கிடையாது, நாயக் சிஸ்டம் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்காக இந்த வேசார்படியை சேர்ந்த அந்த வெள்ளை பானு இருக்காங்க பாருங்க, அந்த வெள்ளை பானு வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் பேசி நாயக்கு அந்த பஞ்ச் தட்டு மேல சத்தியம் வாங்கியிருக்காங்க, அது மேல சத்தியம் வாங்கி நம்ம எல்லாம் ஒத்துமையா இருக்கணும், நம்ம இப்படி இருக்கணும் அப்படின்னு. ஏன் எனக்கு புரியவே இல்லை. நாயக் சிஸ்டம் கலந்துச்சா சரி விட்டு போங்க, அவங்கவுங்க வேலையை பாருங்கப்பா. பெரும் தலைவலி ஓய்ஞ்சுது, இதுக்கப்புறமாவது இந்த மந்த்ரா வாய முடியும்னு கம்முன்னு இருப்பா, அவ என்ன போல நடந்துச்சு அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. நம்ம இருக்கோம், நம்ம நாயக்குங்க இருக்கோம். ஏன்னா பணம், நாயக்குன்னா பணம், பதவி, பெருமை. என்ன பெருமை உங்களுக்கு? ஊராறு பிள்ளைங்களை வந்து யாசகம் கேட்கறதுக்கோ பாலியல் தொழிலுக்கு அனுப்புறதுக்கோ அதுல வரக்கூட வருமானத்தை வாங்கி பொழப்பு நடத்துறதுக்கு இதெல்லாம் நாயக் சிஸ்டம் இருக்கு இருக்கு இருக்கு. இல்லாத ஒண்ணு இருக்குன்னா இருக்கு வச்சுன்னு போங்க. என்னமா பண்ண முடியும்? நாயக் சிஸ்டம் எங்களுடைய இதுல நாயக்கு சிஸ்டத்தை நாங்க எப்பவே க்ளோஸ் பண்ணிட்டோம். முன்னா அவர்கள் போனதுக்கு அப்புறமும் வந்து நாயக் சிஸ்டம் இருக்கு அப்படின்னு சொன்னா அப்ப மாலக்கு யார் அப்படின்ற ஒரு கேள்வி வருமே மேம். கண்டிப்பா மாலக்கு அவங்களே மாலக்கு, அவ்வளவுதான். அதாவதுமா இவங்க எல்லாருமே ஒரு விஷயம் சொல்றாங்க, எங்களுடைய கல்ச்சர், நாங்க வந்து பணம் இறைக்கிறதெல்லாம் எங்களோட வழிமுறைகள், நாங்க வந்து அந்த காலத்துல இருந்து இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வரோம், இதெல்லாம் எங்களோட கல்ச்சர்ன்னு சொல்லக்கூடியவங்க. அப்ப மாலைக்கு இல்லாம நாயக்கு கிடையாதுன்ற கல்ச்சர் உங்களுக்கு தெரியாதா? தெரியும் இல்ல. ஒரு மாலைக்கு இல்லைன்னா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, டோட்டல் எல்லாமே முடிஞ்சிச்சு. அப்ப எப்படி நம்ம நாயக்குன்னு சொல்லி உட்காந்து நம்மளுக்கு எல்லாம் அசிங்கமா இல்லையா, வெக்கமா இல்லையா, மானமா இல்லையா? திருப்பி போய் நம்ம ஒரு சபையில நாயக்குன்னு போய் உட்கார்றமே அப்படின்னு அவங்க மூஞ்ச பார்த்து அவங்களே கேள்வி கேட்கறது இல்லையா? அப்ப கல்ச்சர் எங்க போச்சு? கல்ச்சர்லாம் இல்ல. அதாவது எனக்கு என்ன தோணுதுன்னு அதை பண்றேன், அவ்வளவுதான். அப்படி சொல்லிட்டு போங்க, நான் நாயக்கு தான்ப்பா, நீ எது ஒன்னாலும் பேசிக்கப்பா, இந்த என்னப்பா இந்த சபையில இல்லைனால என் வீட்டுக்கு நான் நாயக்கு, என் ஜெயலநாத்திங்க என் பொண்ணு பிள்ளைங்களுக்கு நான் நாயக்கு அப்படின்னு சொல்லின்னு போ. உனக்கு அந்த பேர் ரொம்ப பிடிக்குது, நாயக்குன்ற பேர் உனக்கு ரொம்ப பிடிக்குது, அதனால நீ சொல்லின்னு போ, அது பிரச்சனை கிடையாது. பட் ஆனா கல்ச்சர், இது எங்களோட பாரம்பரியம், இது எங்களோட வழிமுறைகள்லாம் சொல்லக்கூடாது.
புரியுதுங்களா? அதே போல வந்து நடுவுல ஒருத்தவங்க சொன்னாங்க, இந்த பணம் இறைக்கிறது எல்லாமே வந்துட்டு எங்களோட கல்ச்சர். நீங்க பணம் இறைக்கிறது எல்லாமே உங்களோட கல்ச்சரா இருந்துன்னு போட்டோமே. எந்த காலத்துல எந்த இடத்துல சென்னையில வந்து ஒரு 5-10 வருஷத்துக்கு முன்னாடி அப்பெல்லாம் யாருமே இறக்கலையேம்மா பணம். அப்பெல்லாம் உங்க கல்ச்சர் எங்க போச்சு? இது வடநாட்டுல இருந்து வந்த கலாச்சாரம். மொத்தமே வடநாடு தான்மா. அதாவது சென்னை வந்து வடநாட்டுல ட்ரெஸ் பண்ற மாதிரி சாரி இப்படி போட்டு அந்த மணிலாம் இப்படி வச்சுட்டு நெக்லஸ் ஆரம் ஒட்டிக்கு எல்லாமே போட்டு கலர் கலரா முகத்துக்கு பெயிண்ட் வச்சுன்னு விதவிதமா ஷேடெல்லாம் போட்டுக்குன்னு எல்லாமே பண்ணிட்டா சென்னையில மும்பை ஆயிடாது, பூனே ஆயிடாது, பெங்களூர் ஆயிடாது. புரியுதுங்களா? நீ உன்னோட ட்ரெஸ்ஸிங் தான் மாறி இருக்காண்டி நீ சென்னையில தான் இருக்க, அவ்வளவுதான். ஆனா வடநாட்டுல வந்து இதெல்லாம் வந்து நான் ஒத்துக்கிறேன். வடநாட்டுல வந்து பணம் இறைச்சாங்க, அதை பண்ணாங்க, இதை பண்ணாங்கன்னா அது வேற. சென்னை வேற. சென்னை வந்து டோட்டல் தமிழ்நாட்டுக்கே தலைநகரம். சென்னை வந்து பொழைக்கக்கூடிய ஏரியா, பிசினஸ் ஏரியா. சென்னையில வந்து பொழைக்கிறதுக்கு தான் மற்ற மாவட்டங்கள்ல மாநிலங்கள்ல இருந்தெல்லாம் வருவாங்க. ஏன்னா இங்க சென்னை இப்ப பிராட்வே இந்த பாரிஸ் கார்னர்லாம் பாத்தீங்கன்னா பிசினஸ் ஏரியா. புரியுதுங்க? அதை சுத்தி எல்லாருமே வந்து பொழைக்கிறதுக்காக வரக்கூடியவங்க. இங்க வந்துட்டு எங்களோட கல்ச்சர் நாங்க மும்பைல இறைச்சோம், நாங்க இங்க சென்னையிலே இறைப்போம். இல்ல அந்த கலாச்சாரத்து மேல இவ்வளவு இன்ஸ்பயர் ஆகி சென்னையை வந்து ஒரு மும்பை போலவும் பூனா போலவும் பெங்களூர் போலவும் மாற்றுவதற்காக இவங்க முயற்சிக்கிறது எதனால மேம்? அப்படி என்ன ஒரு ஈடுபாடு உங்களுக்கு அந்த கல்ச்சர்? அதாவது என்னன்னா மும்பை பூனால எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த திருநங்கை சமூகத்துல இந்த நாயக் சிஸ்டம்ல இருக்கக்கூடியவங்க எல்லாம் பார்த்தாக்கா ரொம்ப ரிச்சா இருப்பாங்க, ரொம்ப ஆடம்பரமா இருப்பாங்க. அவங்களோட துணிகள் எல்லாம் பார்த்தாக்கா அப்படி பளிச்சு பளிச்சுன்னு இருக்கும். அவங்க ட்ரெஸ்ஸிங்ல இருந்து மேக்கப்ல இருந்து ஜுவல்ஸ்ல இருந்து எல்லாமே வந்து பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்கும். ரசிக்கக்கூடிய தன்மையில இருப்பாங்க எல்லாருமே. பட் அவங்களோட ஸ்லாங் பேசக்கூடிய பேச்சு கூட வந்து ஒரு டீசெண்டா ஒரு அன்பா பணிவா அப்படிதான் இருக்கும். இந்த சென்னையில இருக்கிறவங்க போயிட்டு மும்பை பூனால போயிட்டு இவங்க ஒரு ரீத்துன்னு போடுறாங்க. சென்னைக்கு ஒரு குரு, தமிழ்நாட்டுக்கு ஒரு குரு, இப்ப இந்துஸ்தானுக்கு ஒரு குரு, அந்த மாதிரி சொல்லி ரீதி ரிவாஜின்னு போடுறாங்க. அப்படி போடும்போது அங்க நடக்கக்கூடிய இந்த ஃபங்க்ஷனு இந்த இதெல்லாம் பார்க்கும்போது இவங்களுக்கு அந்த ஆசை, நம்மளும் இந்த மாதிரி பண்ணணும், நம்மளும் இந்த மாதிரி ஆகணும் அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு இந்த மாதிரி ஆசை. பட் அங்க மும்பை பூனால எல்லாம் இருக்கக்கூடிய திருநங்கைகள் எல்லாம் நான் மதிக்கிறேன். ஏன்னா அங்க இருக்கிறவங்க அத்தனை பேருமே மும்பை பூனா மட்டும் இல்ல, தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய திருநங்கைகளே சேர்த்துதான் சொல்றேன். இந்த சென்னையை ஒதுக்கிட்டு இவங்க அனைவருமே பெண்மைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவங்க. புரியுதுங்களா? அவங்க மும்பை பூனாலாம் பாருங்க, ஒருத்தர் முடியும், அவங்களோட ஆஸ் கல்லரிங்க எல்லாமே பாருங்க. அவங்க தன்னோட உடம்ப வந்து செதுக்கி வச்சிருப்பாங்க. ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு அவங்களுக்கு நிகரா ஒரு பொண்ணு நின்னா தோத்து போயிடுவாங்க. அந்த மாதிரி பெண்மைக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவங்க பேசுற பேச்சுல அனைத்துமே வந்து பெண்மையாவே தான் இருக்கும். பட் சென்னையில அப்படியா உள்பாவாடை கட்டி அதை தூக்கி லுங்கி மாதிரி கட்டின்னு சண்டை போடுறாங்க. நான் இந்த கை வந்து நம்ம இப்படி பேசக்கூடிய கை இப்படின்னு தூக்குறாங்க, மூஞ்சி வரைக்கும் வருது கை. நான் எடுத்த உடனே ஒரு ஆம்பளையே பேசுறதுக்கு யோசிக்கக்கூடிய வார்த்தையெல்லாம் இவங்க பேசுறாங்க. அப்ப இவங்களுக்கு அவங்களுக்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. பணம் இறக்கத்துல மட்டும்தான் உன் கல்ச்சரா? மும்பை பூனால இருக்கிற மத்த எல்லா நல்ல பழக்கங்கள்லாம் இருக்கு, அந்த கல்ச்சர் எல்லாம் கொண்டு வாங்கல. கத்துக்கிறோம் நாங்களும், இன்க்ளூடிங் என்னையும் சேர்த்து நானும் கத்துக்கிறேன். சரியாம்மா? நம்ம திருநங்கையே இந்த உடைய அணையத்து எதுக்கு? நம்மளோட பெண்மையை வெளிக்காட்டுறதுக்கு. நம்ம பெண்ணா வாழணும், பெண் மாதிரி இருக்கணும். பொம்பளையா நம்ம ஆயிட போறது கிடையாது, ஆயிட முடியாது. பட் ஆனா பொம்பளை மாதிரியாவது நம்மள இருக்கணும், நம்மள ரசிச்சுக்கணும்ன்றதுக்கு தானே. அப்புறம் நீ பொம்பளை துணியை போட்டுக்கணும், ஆம்பளை பையன் பண்ற சேட்டையெல்லாம் பண்ணினா அப்ப நீ யாரு? எந்த பெண்ணும் பொது வெளியில துணியை தூக்கி காசு பண்றதுக்கு அப்ப நீ யாரு? இதுல வேற கல்ச்சர் பணம் இறக்கிட்டு எங்களோட பாரம்பரியம் ஆதில இருந்து அப்பத்துல இருந்து இப்பத்துல ஆதில இருந்து எல்லாமே இருக்கட்டும். சென்னையில இருந்துச்சா? சென்னையில கிடையாது. சென்னையில அந்த காலம் ஒரு 10 வருஷம் முன்னாடில 50 பைசா, 1 ரூபாய், 2 ரூபாய் காயின் அதெல்லாம் தூக்கி இப்ப பணம் இறக்கிறீங்க, நோட்டா வந்துச்சு இறக்கிறீங்க. அப்படின்னா காயின் எல்லாம் வாரி மூஞ்சில அடிச்சுக்கினீங்களா? ஒருத்தருமே நான் உன் முகத்துல அடிக்கிறேன், நீ என் முகத்துல அடின்னு மாறி மாறி அடிச்சுக்கினீங்களா? அப்பெல்லாம் கிடையாதும்மா. இதெல்லாம் இந்த நாயக்குன்னு ஒண்ணு உருவாகி இந்த நாயக்கு சிஸ்டம்னு ஒண்ணு வந்ததுக்கு அப்புறம் தான் இது எல்லாமே. சரி, பணம் போடுறீங்க, இறக்கிறீங்க, அது அவங்கவுங்க விருப்பத்தின் பேர்லயோ இல்ல கட்டாயத்தின் பேர்லயோ ஏதோ ஒண்ணு முடிஞ்சு போங்க, ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு போங்க. பட் எல்லாத்துக்கும் மொய்முறை இருக்குது. இதை செய்யணும், அதை செய்யணும், இதை பண்ணணும், அதை பண்ணணும். இது அனைத்துமே இந்த நாயக்குன்னு ஒண்ணு உருவானதுக்கு அப்புறம் தானே கேக்குறீங்க. இதுக்கு முன்னாடி கிடையாது. நீங்களாம் நாயக்குனாக்க 2 கொம்பு வளர்ந்துடுச்சு, ஒரு தலையில எக்ஸ்ட்ராவா கடவுள் 2 கொம்பை குத்தி வச்சிட்டாரா? அவங்களுக்கெல்லாம்
கிடையாது இல்லையா? அதாவது எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த நாயக்கு சிஸ்டம் முடிஞ்சிச்சு. இந்த கேம் ஓவர். இந்த கேம் முடிஞ்சிச்சு. மீண்டும் நீங்க நாங்களா ஒத்துமையா இருக்கிறோம், நாங்களாம் நல்லா எல்லா 19 நாய்க்குமே ஒன்னா இருக்கிறோன்றது உங்களோட அசிங்கம், உங்களோட அவமானம். அந்த அவமானத்தையும் அசிங்கத்தையும் துடைக்கிறதுக்கோசம் நீங்க ஒத்துமையா இருக்கிற மாதிரி காட்டுக்கிறீங்க. நான் இப்ப கூட சொல்றேன்மா, நெஞ்சில தட்டி கூட சொல்றேன். இந்த 19 நாய்க்கு உங்க மனசுலயே ஒருத்தரை பத்தி ஒருத்தர் எந்த ஒரு களங்கமும் இல்லாம, எந்த ஒரு பொறாம பொச்சரிப்புமே இல்லாம தெளிவா இருக்கிறதா சொல்லுங்க. ஒத்துமையா இருக்கிறோன்னு எல்லா தம்ஸ் அப்புக்கு விளம்பரம் காட்டுற மாதிரி எல்லாம் காட்டுனீங்களே, எங்க மனசுல யார பத்தியுமே ஒண்ணுமே இல்ல. நாங்களாம் ஓப்பன் பிளேஸ், வானத்தை போல நாங்களாம் பிரகாசமா இருக்கிறோம், வெளிச்சமா இருக்குன்னு சொல்லுங்க. உள்ள ஒண்ணு வெளியே ஒண்ணு. இன்னைக்கு நான் வந்து வேசார்பாடி வெள்ளைப்பானுவை வந்து இன்னைக்கு ஒரு மீடியால பேசுறேன்னா, அதை பாக்குறவங்க வீட்டுல நல்லா கேட்டாமா, நல்லா அர்த்தமா கேக்குறா வெள்ளைப்பானு. ஆனா கூட அது மாண்டுன்னு சாக மாட்டேது. கூட இருக்க சக நாயக்குகளே, கல் நாயக்குகளே சொல்லுவாங்க, அவ இவ்வளவு கேட்ட இதுச்சு காரி முடிஞ்சுது, இதுவும் ஒரு ஜென்மனு சுத்தினுக்குது, அவ எவ்வளவு கேக்குறா பாரு அப்படின்னுவாங்க. ஆனா நேர்ல பார்த்தோன்னே, அம்மா பாம்பத்தீங்கம்மா, எம்மா மம்மி எப்படிமா இருக்கிறீங்க, பாம்பத்தீங்க குரு, காஃபி என்ன சொல்லிட்டா, டீ வேணும், இது அந்த மாதிரி உறவுகள் தான் நீங்க வாழ்ந்துனுக்கிற வாழ்க்கை. நாங்க அப்படி கிடையாது. அதாவது மனசுல ஒண்ணு வெளியே ஒண்ணு. இது மனுஷனுக்கு எல்லாருக்குமே இருக்கக்கூடிய இயல்பு தான். மனுஷனா பிறந்த எல்லாருக்குமே உள்ள ஒண்ணு வெளியே ஒண்ணு இருக்கும். பட் இந்த 19 பேருக்கு கொஞ்சம் நிறையவே இருக்கு. ஏன்னா ஒருத்தரோட வளர்ச்சி ஒருத்தருக்கு பிடிக்காது. ஒருத்தவங்க கிட்ட வந்து சாப்பிட்டா நல்லா அழகா ஒரு திருநங்கைகள் ராணி போல அப்படியே அச்சு அசல் ஒரு பொண்ணு போல ஒரு திருநங்கை என்கிட்ட ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா, அடுத்தவங்க கிட்ட அவங்களுக்கு வந்து மதிப்போ வேல்யூவோ கிடையாது. அவன் அழகா இருக்குது, அவள் தான். அதே இன்னொரு நாய்க்கு வீட்டுல வந்து ஒரு 10 பேரு ரவுடியா இருக்கிறாங்க, ஏய் அப்படின்னா பயப்படுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தான் மதிப்பு. ஏன்னா உங்ககிட்ட இருக்கிற 10 வேஸ்ட், அதுங்களெல்லாம் வந்து அழகா இருக்குதுங்க. நாளைக்கு மூஞ்சில ஒரு கோடு போட்டுருவாங்களா இல்ல கீறி விட்டுருவாங்களா, இந்த பயத்திலேயே வாழங்க. ஆனா என்கிட்ட இருக்கிறவங்க எல்லாம் பாரு, அவங்கள பார்த்தாலே எல்லாரும் பயப்படுவாங்க, எல்லாம் டெரரா இருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு இது உள்ளுக்குள்ள ஒண்ணு வச்சுப்பாங்க, வெளியே ஒண்ணு வெளியே பார்த்தா ஐயோ நல்லா இருக்காடி அழகா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி அவங்க செட்ல இதெல்லாம் பீசல் எப்போ ஓடுமோ, ஓங்கி ஒரு அரை விடுது, கை ஓங்கும் போது காலை பிடிக்குங்க இதுங்கெல்லாம். அப்படி அது இவங்க கிட்ட இருக்கிற செட்டு வந்து அப்படி கிடையாது. இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து இந்த 19 பேருங்களுக்குள்ளயுமே இருக்கு. இந்த நாயக் சிஸ்டம் வந்து இருக்கும் போதும் சரி, இப்போ இல்லாத போதும் சரி, எந்த ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னாலும் வந்து அதுல மைக் பிடிச்சி பேசுறதாகட்டும், அந்த ஃபங்க்ஷனை ஆர்கனைஸ் பண்ற இந்த காட்சிகள் எல்லாம் வந்து வியாசார்பாடி பகுதியை சேர்ந்த வெள்ளைபானு அவர்கள் பண்றதை தான் நம்ம வந்து இது வரைக்கும் சோசியல் மீடியால பார்த்திருப்போம். ஆனா இப்போ சமீபமா வரக்கூடிய காணொலிகளை இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது பாத்தீங்கன்னா, பெரியமேடு பகுதியை சேர்ந்த திருநங்கை அன்பு அவர்கள் அவங்க அதை ஒருங்கிணைக்கிறத நம்ம பார்க்க முடியுது. நீங்க கூட கடந்த காணொலிகள்ல வந்து வியாசார்பாடி பகுதியை சேர்ந்த வெள்ளைபானு தான் அடுத்த மாலக்காகிறதுக்கான முயற்சியெல்லாம் செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. சோ அது நடக்கும் அப்படின்னு நம்ம பாக்குற சமயத்துல பெரியமேடு அன்பு அவர்கள் வந்து ஒரு என்ட்ரி கொடுக்குறாங்களே மேம், இதுக்கான அர்த்தம் என்ன? அதாவதுமா, இப்போ வந்து ஒரு சத்திரத்துல வந்து ஒரு மீட்டிங் வந்து இவங்க பஞ்சின்னு சொல்லுவாங்க, ஒரு மீட்டிங் வந்து இவங்க இப்ப அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இப்ப ரீசெண்டா ஒரு மாசம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது நடந்தது. அதுல வந்துட்டு இந்த மாலக்கம்மா முன்னம்மா வந்து நான் மாலக்கிலன்னு விலகிட்டாங்க. வெள்ளபானம்மா வந்து மந்த்ராவால வந்து நிறைய அசிங்க அவமானம்லாம் வந்து சந்திச்சதுனால அவங்க மனநிலை எப்படி இருக்குன்றது தெரியல. அதோ நான் வந்து அவங்கள அசிங்கப்படுத்தணும் நான் எதுவுமே பேசல, அவங்க செஞ்ச தவறுகளை அவங்களுக்கு உணர்த்தின அவ்வளவுதான். அதுல அசிங்கப்பட்டுட்டு அவங்க வந்து சபையில உட்கார்லையோ என்னமோ எனக்கு தெரியலம்மா. ஆனா எல்லா பஞ்சிலையும் பார்த்தாக்கா மைக் அவங்க கையில தான் இருக்கும். அந்த மைக்கை கொடுத்து பிடிச்சி கூட அவங்க ஒரு ஸ்டைலா பின்னால இருக்கிறவங்க மேல அப்படி சாஞ்சு அதை ஒரு ஸ்டைலா பேசுவாங்க, ஒரு கர்வத்தோட ஒரு ஆணவத்தோட பேசுவாங்க. அவங்க அப்படியா கொண்டவங்க கிட்ட இருந்த மைக்கு இன்னைக்கு பெரியமேடு பகுதியை சேர்ந்த அன்பம்மா கைக்கு வந்திருக்கு. நீங்க கேட்கலாம், ஏன் அன்பு அவங்கள வந்து அம்மான்னு சொல்றீங்க? 1000 இருந்தாலும் எனக்கு அவ அம்மா தான், அன்பம்மா வந்து எனக்கு அம்மா தான். அதனால எங்க அன்பம்மா கைக்கு வந்து அந்த மைக் வந்து போயிருக்கு. போகும்போது அந்த அவங்க பேசுறது அதே அன்பம்மா வந்து சொன்னா சிரிப்பாங்க நிறைய பேர், மக்கள் திருநங்கைகள் பாக்குறவங்க அனைவருமே வந்து. இருந்தாலும் தவறா எடுத்துக்காதீங்க, சொல்ல வேண்டிய சூழ்நிலை. அன்பம்மாக வந்து இப்போ வந்து ஏதோ மடி கட்டுறதுக்கோ அந்த பேல் காசுலாம் கூட அந்த பஞ்சில கொடுக்குறாங்க. நான் அந்த வீடியோ கூட அனுப்புற பாருங்க. அந்த பேல் காசு வாங்கிட்டு இவங்க வந்து சட்டாய்க்கு 500 ரூபாய் பேல்மா, இவங்க 500 ரூபாய் பேல், இவ 500 ரூபாய் பேல்னு இப்படி தூக்கி அதாவது அந்த காசு வந்து இப்படி போடக்கூடாது, இப்படி வாங்கி அதை இப்படி தலைக்கு மேல தூக்கி தான் இதுல போடுவானோ.
அது சொல்லி போடுறாங்க. இன்னைக்கு வந்து அன்பம்மா வந்து சட்டாயில உட்காந்து பேல் காசு சொல்லி போடுற அளவுக்கு வந்துட்டாங்க, வளர்ந்துட்டாங்க. அதாவது எஜ்ராபான்ல வளர்ந்துட்டாங்க. அவங்க வயசுல பெரியவங்க அதெல்லாம் நான் சொல்லல. இந்த ஜமாத்துல எஜ்ராபான்ல வந்து வளர்ந்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இவ்வளோ வளர்ந்து இவ்வளோலாம் பண்ணக்கூடிய அந்த அன்பம்மா வந்து கை சாட்டில் அவன் போட சொல்லுங்களேன். திருநங்கைகளுக்குன்னு ஒரு கைத்தட்டல்னு ஒண்ணு இருக்கு. அதை நான் அடிக்க கூடாது, அதனால ஏன்னா நிறைய பெரியவங்களா கூட இதை பாக்குறாங்க, தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. அதெல்லாம் கையடிச்சு பேச விரும்பல. இருந்தாலும் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இப்படி இன்னும் அடிச்சா ஒரு சவுண்ட் வரும். அதுல என்ன சிக்கல் இருக்கு மேம் உங்களுக்கு? தெரியாது, அடிக்க தெரியாது. கையா அந்த திருநங்கைகளுக்கு உண்டான கையடிக்கிறதுக்கு அவங்களுக்கு தெரியாது. திருநங்கைகளுக்குள்ள அது ஒரு கலை இல்ல மேம். ஆமா, அது ஒரு கனவு. தன்னை நான் திருநங்கைன்றது வந்து ஒரு அடையாளம். இப்ப நான் வந்து அண்ணன் தெருவுல இருக்கேன், இங்க இருக்கிறவங்க வந்து சுத்தி வந்து தேட முடியாது. நான் இங்க ஒரு 2 தடுத்து அட்டினாக்கா சவுண்டு கேட்கும், அண்ணாண்ட யாரோ நம்ம ஆளுங்க இருக்கிறாங்க, ஒரு சிம்பிள்னு கூட சொல்லிக்கலாம். அந்த மாதிரி அதுவே அவங்களுக்கு தெரியாது. ஆனா இன்னைக்கு அவங்க வந்து பேல்மான்னு வாங்கி போட போய் அந்த வீடியோ எல்லாம் பார்க்க போய் எனக்கு சிரிப்பு. ஐயோ அப்படியா, பரவாயில்லையே, அன்பம்மா நல்லாவே எஜ்ராபான்ல வந்து ஊறின்னு வராங்க அப்படின்னு சந்தோஷதான் பட்டேன். அதை பார்த்து கூட நானு மத்தவங்கள மாதிரி மனசுல ஒண்ணு வெளியே ஒண்ணு வச்சிங்களா நான் சொல்லல, சந்தோஷப்படுறேன். பரவாயில்ல. எனக்கு இப்போ வரைக்குமே எனக்கு என்னன்னா, இந்த 21 பேர்ல இருந்து இப்ப 19 பேர் ஆனது, யாரோ ஒரு 2 பேர் இருந்து நல்ல முறையில இந்த நாயக் சிஸ்டத்தையும் இந்த ஜமாத்தையும் வழி நடத்தினால் யாரையும் இன்னைக்கு வந்து பின்னால பேச போறதோ இல்ல ஒரு மீடியால உட்காந்து பேச போறதோ கிடையாதும்மா. கரெக்டுங்களா? நல்ல முறையில கொண்டு போங்க. ஏன் முடியாது? நீங்க நல்ல பழக்கங்களை சொல்லி கொடுத்து, வருமானத்துக்கு உண்டான வழிகளை நல்ல முறையில சொல்லி கொடுத்து, நம்ம சமுதாயத்துல எப்படி கௌரவமா 4 ஆம்பளை பொம்பளை மாதிரி நம்மளும் ஒரு கௌரவமா வாழணும் சொல்லி அதெல்லாம் மூத்த திருநங்கைகள் இந்த நாயக் சிஸ்டம்ல இருக்கிறவங்க சொல்லி கொடுத்து, இனி வரக்கூடிய இளம் திருநங்கைகள் அதெல்லாம் ஃபாலோ பண்ணா உங்களெல்லாம் நாங்க கோயில் கட்டி கும்பிடுவோமே. கரெக்டான வழிமுறைகள்ல நீங்க கொண்டு போனா வரும் இளம் திருநங்கைகளும் சரி, எனக்கு யூக்கலான கூட இருக்கக்கூடிய திருநங்கைகளும் சரி, எல்லாருமே வந்து இந்த நாயக்குகளை பாராட்ட செய்வாங்க, எல்லாமே செய்யும். ஆனா இது அப்படி நடக்காது. அதாவது ஒருத்தர் எடுத்தாங்கன்னா இந்த முடிவு தெளிவா இருக்கும். 10 பேர் சேர்ந்து எடுத்தா அது ஒரு குழப்பமா தான் போகும். நீங்க 20 பேர் 19 பேர்னு சேர்ந்ததுனால அது குழப்பத்திலே தான் போயிட்டு இருக்கு, தெளிவு கிடையாது. இப்பவும் நான் சொல்றேம்மா, இந்த நாயக்குங்க ஸ்டீம் முடிஞ்சு போச்சு. நாயக்குகள் சென்னையில கிடையாது, மூத்த திருநங்கைகள் மட்டுமே தான். ஆதி காலத்துல எங்க தாதி நண்டாயா கட்டின அந்த 1.25 ரூபாய் மடி இப்போ 11 ரூபாய் மடின்னு கட்டுறோம். அந்த மடிதான் சையினா கரெக்டான வழி. அவ்வளவுதான். இந்த நாயக்கு சிஸ்டம்லாம் சென்னையில முடிஞ்சு போயிடுச்சுன்றத நான் பகிரங்கமாவே சொல்றேன். இல்ல மேம், இப்போ உங்க தாதி நண்டாயான்னு சொல்றவங்க வந்து 1.25 ரூபாய் மடி அந்த கலாச்சாரத்தை பின்பற்றினாங்க. அவங்களுடைய ஞாபகமா நாங்களும் அதுதான் போடுறோம் அப்படின்றத ரொம்ப பெருமையா நீங்க கடந்த காணொளிகள்ல சொல்லியிருந்தீங்க. இப்ப அந்த 1.25 ரூபாய் மடி எப்படி 11 ரூபாவா ஆச்சு? அதாவதுமா 1.25 ரூபாய் மடின்றது எங்க தாதி அவங்க வாழ்ந்த காலத்துல வந்து அந்த 1.25 ரூபாய் அப்ப இருந்தது. அதுக்கப்புறம் அவங்க இருக்கும் போதே ஒரு சிலர்லாம் வந்து 11 ரூபாய் மடியனா, அப்ப அந்த 1 ரூபாய் இதெல்லாம் 4 அந்த 25 பைசாலாம் வந்து கம்மியாயிடுச்சு. புழக்கத்துல இல்லாததுனால 11 ரூபாய் மடின்னு வந்து கட்ட ஆரம்பிச்சாங்க. ஆனால் நான் வந்து எங்க தாதி கட்டினது 1.25 ரூபாய். அந்த 1.25 ரூபாய் தான் நான் இப்ப வரைக்குமே கட்டுறேன். அப்பவே ஒரு சிலர் 11 ரூபாய் மடியெல்லாம் கட்டினாங்க இல்லையா, அந்த 11 ரூபாய் அவங்க பழக்கப்படி அந்த 11 ரூபாய் 1.25 ரூபாய் அவ்வளவுதாம்மா. 1.25 to 11 அவ்வளவுதான் கண்டி. அந்த 11 1000 ஆகாது, அந்த 1000 5000 ஆகாது. குஷி பைசான்னு ஒரு 5000 அந்த காசு இந்த காசு எதுவுமே இதுல இருக்காது. ஆதில என்னமோ அதுதான். எங்களை பொறுத்த வரைக்கும் சென்னையில நாயக்கு சிஸ்டம் க்ளோஸ், முடிஞ்சு போச்சு. சென்னையில இனி வரும் காலத்துல இந்த நாயக்குன்றவங்க கிடையாது. இப்ப கூட பாருங்க, ஒரு ஜஸ்ட் ஒரு 3 month வெயிட் பண்ணுங்க, அடுத்த சீன் முட்டி மோதி வரும் பாருங்க. வந்து அவங்களுக்குள்ள தட்டெல்லாம் ஒடிப்பாங்க, தூக்கி விசிறடிப்பாங்க. எதிர்பார்ப்புகள் நிறையவே இருக்கு. இன்னும் இந்த சென்னை திருநங்கைகள் ஜமாத் நாயக் சிஸ்டத்துல என்னென்னலாம் நடக்க போகுது அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம், விவாதிப்போம் மேம். ரொம்ப நன்றி. நன்றிமா.